விஷயத்த கோபமாக அணுகிறது, ஆத்திரத்தோடு அணுகிறது, இது வந்து பொதுமக்களால் ரசிக்கப்படாது. ஜாபர் சாதிக்கும் அமீரும் இஸ்லாமியர்கள் என்பதாலே பழிவாங்கப்படுகிறார்கள்னு நேற்று பேசுகிறார். இது வந்து சீமான்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜாபர் சாதிக் ஒன்றும் இஸ்லாமியர்ன்றதுனால பழிவாங்கப்பட்டோம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த 6.8% தாண்டி வாங்கினாருன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஆனால் வாங்க வாய்ப்புகள் இருக்காது. சின்ன கையை விட்டு போயிடுச்சு. இது வந்து திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான வேலையோ அப்படின்னு. சார் அதே கட்சி வர இங்கே வந்து இவங்களை கூப்பிட்டாங்களா சார்? நாம் தமிழ்லேருந்து யாராவது வந்து இந்த சின்ன வேணா எங்கள் கட்சியில் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது எவ்வளோ பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி? அவன் ஒன்றுமே கிடையாது. அவன் மொத்தமே அவன் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், 4 பேர் நின்றுட்டு இருப்பான். இது வேணுன்னே செஞ்சது. அப்போ அவன் வந்து கூப்பிடுவான், இவங்க போய் நிற்பாங்களா? சும்மாவே இவங்க ஆடுவாங்க. இதில் இது வேறையா? சார் இப்போது அண்ணாமலைக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து வயசு வருஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் அவருக்கும் நிறையா முட்டல் மோதல்கள் நடக்குது. இவர் கேம்பெயினில் இவர் ஒரு கருத்து சொல்கிறது, அங்கே கேம்பெயின் போனால் சீமான் அவர்கள் வந்து இவருக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறது. சீமான் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க? நாம் தமிழர் இந்த எலெக்ஷனில் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கட்சி சின்னத்தை வாங்கிறதுல அவங்களுக்கு வந்த சுணக்கம் அதுக்கப்புறம் தொடர ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகு சின்னத்தை வாங்கிறதுல நடந்த பெரும் போராட்டம். ரெண்டாவது, சீமானுடைய அந்த அணுகுமுறையினால் கட்சியிலேருந்து வெளியேறுகிறவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் வெளியேறுறாங்க. ப்ளஸ் சீமான் கட்சியிலேயே இந்த தலைவர்கள், நான் இப்போ சொல்கிறேன்ல, இதே மாதிரி பேசுறதுல ஆத்திரத்தோடு பேசுறது, ஒரு விஷயத்த கோபமாக அணுகிறது, ஆத்திரத்தோடு அணுகிறது, இது வந்து பொதுமக்களால் ரசிக்கப்படாது. யங்ஸ்டர்ஸ் ஏற்றுக்குவோம், பொதுமக்கள் வந்து ஏற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு நிதானமான அரசியல்வாதியாக பிரச்சனைகளை அணுகணும். இன்னொன்று, இந்த தடவை அவருடைய பிரச்சாரத்தில் முன்னெல்லாம் வலுவான வாதங்கள் இருக்கும், இப்போ அது மைனஸ் ஆயிருக்கு. பல இடங்களில் மைனஸ் ஆகிருக்கு. பெரிய லீடுலாம் கிடைக்கும். ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கும்போது சீமான் பேசுறதுல பல லீடு கிடைக்கும். சார் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வார்த்தை ரொம்ப உண்மை சார். ஏன்னா சனாதனத்தை எதிர்த்து அவர் பேசினப்போ ஒரு பயங்கரமாக பேசியிருந்தார் சார் நிறைய விஷயம். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி அதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாகவே அவரோட பிரச்சாரத்தில் ஸ்பீச்சில் எதுலேயுமே ஒரு இதுவாகவே லீடு கிடைக்கல. அவர் வந்து இதான் அப்படின்னு வச்சு பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா அவருடைய வழக்கமான பாணியை விட்டு முற்றிலும் விலகி ஜாபர் சாதிக்கும் அமீரும் இஸ்லாமியர்கள் என்பதாலே பழிவாங்கப்படுகிறார்கள்னு நேற்று பேசுகிறார். இது வந்து சீமான்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜாபர் சாதிக் ஒன்றும் இஸ்லாமியர்ன்றதுனால பழிவாங்கப்படலன்னு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இஸ்லாமியர் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமியர்கள் மேலே பெரிய பிரச்சனையே என்னென்னா, ஏதோ சில இஸ்லாமியர்கள் பண்ணுற இந்த மாதிரி வேலைகள், போதை மருந்து கடத்தல், தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு பொதுமைப்படுத்தப்படுது. அது வந்து மிகப்பெரிய வேதனையான செயல்னு இஸ்லாமியர்கள் பார்க்குறாங்க. அப்போது இந்த மாதிரி டைமில் போயிட்டு ஒரு திருட்டு பையன் மொல்ல மாதிரி அவன் வந்து போதை மருந்து கடத்துகிறான். அவன் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கே கடத்துகிறான். அவன் 10 வருஷம், அது 2 வருஷமாக 2000 கோடி ரூபா அளவுக்கு இது பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக இதே பொழப்பாகவே இருந்திருக்கான். அப்படிப்பட்ட நபரை, திமுகவில் இருக்கிற நபரை திமுகவே நீக்கிடுச்சு. நீ வந்து இஸ்லாமியருக்காக, இஸ்லாமியர் என்பதால் ஒரு பழிவாங்கப்படுகிறான்னு பேசுகிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? பெரிய சர்க்கிள். இது வந்து கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகும். இது மாதிரி பேசுறதுன்றது இவர்கிட்ட எதிர்பார்க்கல. ஏன்னா அவருடைய பேச்சில் அந்த ஒரு இது இருக்கும், இளைஞர்கள் மத்தியில் கரெக்டாக சொல்கிறாரியா அப்படின்னு. இதை யாராவது கரெக்டாக சொல்கிறாரியான்னு சொல்லுவாங்களா? இல்லை அவர்கள் கட்சி தொண்டர்களை ஏற்றுக்குவாங்களா? சில பேர் ஏற்றுக்குவாங்க. பலரும் உள்ளுக்குள்ளே என்ன எப்படி பேசுகிறான்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஈடியோ இதுவோ பண்ணலாங்கன்னா பண்ணுறாங்க. காங்கிரஸ் இந்த வேலை தான் பண்ணுச்சு. இடி ஐடியெல்லாம் வச்சு ரெய்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே வழியில் இவங்க வந்துட்டு இவங்களும் அந்த வேலையை பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளே முடக்கிற வேலைலாம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனம் தனி. ஆனால் இந்த மாதிரி ஒரு போதை மருந்து கடத்தல் மன்னனு இன்றைக்கி திமுகவே அரண்டு போய் கிடக்குது. இவனை தெரியாமல் உள்ளே சேர்த்துட்டு இவன் என்னென்ன பண்ணானோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாவ மூட்டை சுமக்கணும். இன்னும் யார் யார் கட்சியில் அவங்க கூட தொடர்பில் இருந்தாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் போய்கிட்டு ஜாபர் சாதிக் இஸ்லாமியர்ன்றதுனால பழிவாங்கப்படுறாரு அப்படின்னா யார் சிரிக்க மாட்டாங்க? அதுதான் பிரச்சனை. அதனால் அவருடைய பிரச்சாரம் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் ரீச்சாக இல்லை. கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் வந்து சின்னம். இதெல்லாம் சேர்ந்து அந்த 6.8% தாண்டி வாங்கினாருன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் வாங்க வாய்ப்புகள் இருக்காது. இந்த எலெக்ஷனே ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு கணிப்புன்றது இது பண்ண முடியல. சின்னம் கையை விட்டு போயிடுச்சு. நீங்கள் பொதுமக்களே பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாய சின்னத்துக்கு போடணும்னு நினைக்கிறான் வச்சுங்களேன், அவன் என்னமோ அந்த பிபிஐபி பார்ட்டிக்கு மட்டும் அந்த சின்னத்தை கொடுக்கல. தேர்தல் ஆணையம் இதில் ஏதோ நானே நினைக்கிறேன்
இது வந்து திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான வேலையோ அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அந்த பிபிஏபி பார்ட்டிக்கு கொடுத்துட்டீங்க, ரைட்டு. 11 மாநிலத்தில் நான் வந்து தேசிய கட்சியாக இது பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன்ட்டீங்க, ரைட்டு. தமிழ்நாட்டில் அவன் நிற்கலைன்னா அந்த சின்னத்தை எதுக்கு சுயேட்சை கொடுக்குறீங்க? அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கே கொடுத்துடலாம்ல சார். அதே பார்ட்டி தானே சார் இங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் ஓபிஎஸ் எடுத்து ஒரு பன்னீர்செல்வம் வச்சாதே ஒரு பையன் பன்னீர்செல்வம், அவருக்கு சின்னம். இன்னும் பல தொகுதிகளில் சுயேட்சைகளுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நிற்கிது சார். அதே கட்சி வர இங்கே வந்து இவங்களை கூப்பிட்டாங்களா சார்? நாம் தமிழ்லேருந்து யாராவது வந்து இந்த சின்ன வேணா எங்கள் கட்சியில் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? இது எவ்வளோ பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி? அவன் ஒன்றுமே கிடையாது. அவன் மொத்தமே அவன் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இது வேணுன்னே செஞ்சது இது. அப்போ அவன் வந்து கூப்பிடுவான், இவங்க போய் நிற்பாங்களா? சும்மாவே இவங்க ஆடுவாங்க. இதில் இது வேறையா? என்ன நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, தேர்தல் ஆணையம் இந்த சின்னம் இவங்களுக்கு பிபிஏபி கட்டினா பிபிஏபி நிற்கட்டும், ரைட்டு, நியாயம். அவன் நிற்காத இடத்துல சுயேட்சைகள் ஏன் கொடுக்குறீங்கன்ற. அப்போ சுயேட்சைகளுக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சி நிற்கிது மைக் சின்னத்தில், சுயேட்சைகள் கரும்பு விவசாய சின்னத்தில் நிற்கிறான். ஒரு அம்மா போய் எப்போவுமே கரும்பு விவசாயிக்கு போடுற ஒரு அம்மா, அதுக்கு தெரியுமா மைக்கு பண்ணுறாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குற வேலையை பண்ணுறாங்க, அந்த இளைஞர்கள் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போகும்போது ஓட்டு போடுற மனநிலை வேறங்க. நீங்கள் போனோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாய சின்னம் இருக்குதுன்னா அதில் குத்திடுவாங்க, டக்குன்னு இதாகிடும், மைண்டு மாறிடும். அவங்களுக்கு தெரியாது, இந்த தான் இருக்க நம்ம சீமா சின்னம் தானேன்னு குத்திடுவாங்க. அப்போ இது வந்து நாம் தமிழர் கட்சியை முடக்கிற ஏற்பாடு தானே. நீங்கள் நியாயப்படினா பிபிஏபிக்கு மட்டும் கொடுக்கணும் சின்னத்தை. ஏன் இவங்க சரி பிபிஏபி இல்லைங்க அந்த இடத்துலலாம் சீமானுக்கு கொடுத்துட்றோம், அப்படி பண்ணால் கூட நியாயம் இருக்குது. பிபிஏபி ஒரு 5 தொகுதியில் போட்டிடுறான், அங்கே உங்களுக்கு மைக் சின்னம். மற்ற தொகுதியில் நீங்கள் கரும்பு செக்ஷனுமே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நியாயம். எதுவுமே பண்ணலையே. இது எதிர்கட்சியில் பலருக்கும் நடந்தது. இவங்களுக்கு பம்பர சின்னம் கொடுக்கலல்ல மதிமுகவுக்கு. பானை சின்னம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினார். ஆனால் சைக்கிள் சின்னம் ஈஸியாக கிடச்சிது, குக்கர் சின்னம் டிடிவி ஈஸியாக கிடச்சிது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு எப்படின்னா ஓடுறவனை காலை கட்டி விட்டு கொஞ்சம் பேரை ஓட விட்ற கதை. அதனால் இது சீமானுக்கு வந்து அது கொஞ்சம் பின்னடைவு தான் அந்த இது வரும். அதனால் அதில் போய் நம்ம என்ன பேசுறது? கோபத்தோடு அணுகிறவன் கோபத்துடன் எந்திப்பவன் நஷ்டத்துடன் அமருவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுவும் குறிப்பாக தலைவர்களுக்கு பொதுவெளியில் இயங்குறவங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் கம்மியாக இருக்கணும். இவங்க 2 பேருமே அந்த எப்போவுமே எரிச்சல் மனநிலையே அழுகிறாங்க. மக்களையும் சரி, தொண்டர்களையும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி. இந்த எரிச்சல் மனநிலையில் அணுகும்போது உங்கள் தொண்டர்களும் அந்த மனநிலைக்கு தான் மாறுவாங்க. அது வந்து கொஞ்சம் பேர் உங்களை அந்த இதில் ஃபாலோ பண்ண வைக்கும். உங்களை மாதிரியே மனநிலை இருக்கிறவன் ஃபாலோ பண்ணுவான். ஆனால் அது நீண்ட கால நிவாரணமாக இருக்காது. ஏன் அண்ணா போற்றப்படுகிறார்? எம்ஜிஆர் கருணாநிதி 2 பேருமே ஆகாது. 2 பேருமே அண்ணாவை தானே பெருசாக நினச்சாங்க. பல தலைவர்கள் அண்ணாவை தானே பெருசாக பேசினாங்க. ஏன் காமராஜர் போற்றப்படுகிறார்? ஏன்னா அவங்க வந்து அந்த இது இருந்தது, தொண்டர்களை அணுகிறதும் சரி இதுவும் சரி. அது அண்ணா வந்து பிரில்லியண்ட்டு. அண்ணா அவ்வளோ பாசக்காரு, அவ்வளோ இது பண்ணார். அவரை நேசிக்காத ஆட்களே கிடையாது. எதிரில் போன சிவாஜி கூட அண்ணாவை வந்து நான் பெரிய தலைவராக இது பண்ணுறேன்னாரு. திமுகவில் இருந்த எம்ஜிஆர் கூட காமராஜர் என் தலைவராக ஏற்றுக்கிறேன்னாரு. ஏன்னா அந்த 2 பேருக்கிட்ட அந்த அணுகுமுறை எம்ஜிஆர்கிட்டே இருந்ததில்ல. அந்த தன்மை தான் வேணும். அது இல்லாமல் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் கோபமே வராதா? என்ன அது இப்போ கலைஞருக்கே கோபம் வரும், பொது வெளியில் காமிக்க மாட்டார். தனியாக அவர் திட்டுவார்னா பயங்கரமாக திட்டுவார். ஆனால் அது வெளியில் வந்துச்சா? யாராவது சம்மந்தப்பட்டவங்க பேசும்போது கலைஞர் பயங்கரமாக திட்டுவார். வெளியில் பொது வெளியில் ஒரு அறியப்பட்ட தலைவராக தான் இருந்தார். அதுதான் சார். சீமானோட கேம்பெயின் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்ன? இல்லை அப்கமிங் டேஸில் அவரும் ஏதாவது ஒன்று பண்ணுவாரா? சீமான் நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து அந்த சின்ன விஷயத்திலே ஒரு மாதிரி ப்ரொவோக் ஆகிட்டார். அதற்கு பிறகு அவர் இந்த பேசுகிற அரசியல்லாம் நல்ல காலம் அது. இந்த தடவை டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் திட்டுறது. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த தடவை அவருடைய பேச்சுன்றது ரொம்ப பெருசாக அந்த லீடே இல்லைன்றன அது மாதிரி இல்லை. ரெண்டாவது அதுக்கு மேலே போய் இந்த விவகாரம்லாம் அவர் பேசவே தேவையில்லைல்ல. ஜாபர் சாதிக்கு ஏன் அவர் பேசணும்? அவர் கட்சியிலே இருந்தாங்க. அப்போ ஜாபர் சாதிக்கு இஸ்லாமியன்றதுனால இது பண்ணுறான்றதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு இல்லை. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவர் தடுமாறுகிறார் அப்படின்றது. ஓகேங்க சார். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி சார்.